வெல்கம் டு மனோவின் ஹெல்த்தி சமையல். நம்மளோட கிச்சனில் நம்ம இன்றைக்கி சோயா சில்லி தான் பண்ண போகிறோம். பொடி எதுவும் சேர்க்காமல் வீட்டிலையே பொடி ரெடி பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா, நான் 1 ஸ்பூன் குருமிளகு, அதே மாதிரி 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வரமல்லி, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு 7 கிராம்பு, 8 வரமிளகா. இது எல்லாமே வறுத்து அரைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், அதே மாதிரி 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 200 கிராம் சோயா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூடயே நம்ம வரமிளகாவையும் பிரியாணி இலையும் போட்டு நம்ம வறுத்துடலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற மசாலாலாம் இது கூட சேர்த்துடலாம். இது கூடயே 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். சோயெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா பிழிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்தில் எல்லாமே மாற்றிடலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்தாச்சு சோயா ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா இது கூட சேர்த்துடலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வீட்டிலேயே பொடி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சோயா ரெடி ஆயிடுச்சு. சோயா சில்லி ஸோ அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சோயா சில்லி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. பை.